மகர ராசி ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கிரக நிலவரங்கள் அருமையாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு, 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 6ஆம் இடத்துல மறைவு, 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், இந்த 2 பாவத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது. அதே 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து, அதாவது தொழில்ஸ்தானாதிபதியும் 6ஆம் அதிபதியும் புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 8 குடையவன் 8ஆம் இடத்துல ஆட்சி சூரியன், 9ல் செவ்வாய். அருமையான உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மாசத்துல கிடைக்கும். இந்த மகர ராசியில 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது ஏழரை சனி, இல்லைன்னு சொல்லலை. அதுலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இப்போ ஏழரை சனி விடுதலை. ஏழரை சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், இன்னமும் அதுலேருந்து மீண்டு வராத நபர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டு. ஏன் மகர ராசிக்கு இப்படி சொல்கிறேன்னாக்கா, ஏன்னா மறையக்கூடிய கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, நல்லா இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லாவே இருக்குது. அதாவது பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்குது, யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் அருமையான இடத்துல இருக்குது. மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும், அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும், அதுவும் நல்லா இருக்குது, மறைஞ்சிருக்கு. குரு 6ல் மறையிறதுனால உங்களுக்கு நிறைய பணத்தட்டுப்பாடு வருமா அப்படின்னா கிடையாது. கடன் பிரச்சனைகள் தீரும், கடன் சுமை, நோய் நொடி பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய இருக்குது. 1 2 இல்லை. ஒரு சில பேர் கடன் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, ஒரு சில பேர் கடன் வாங்கி ஏமாந்துருப்பாங்க, கடன் வாங்கி தொழிலில் போட்டிருப்பாங்க, அந்த தொழில் லாஸ் ஆகிருக்கும். இந்த நஷ்டம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே குரு இருக்கிற இடத்த பொறுத்து. குரு இருக்கிற இடத்த பாழ் பண்ணி விட்டுரும். கடன் சுமை இருந்துச்சுனாக்கா அந்த கடன் சுமை டோட்டலாக இருக்காது. அதனால தான் அந்த ஏழரை சனி முடிஞ்ச உடனே ஒரு கிரகம் கரெக்டாக போய் 6ல் உட்காருது. அது கடனை கொடுக்கறதுக்கு கிடையாது, இருக்கிற கடனை தொலைக்கிறதுக்கு, அதாவது இருக்கிற கடனை இல்லாமல் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை, கடன் கொடுக்க முடியல, வருமானம் வரல, யாராவது கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷர் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், கேட்டுனே இருப்பாங்க. உங்களுக்கு வருமானம் வர்றத செலவுக்கு தான் சரியாக இருக்கும், அதாவது ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைனாக்கா நஷ்டத்தில் போயின்னு இருக்கும், ஒரு பயமும் பதட்டம் கொடுத்துருக்கும் இந்த டைமில். இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, இது என்னன்னாக்கா கடன் சுமை தான். இது கடன் அந்த அளவுக்கு மைனஸ் ஆகாது. ஒரு ஒரு பிரச்சனை தீருது இல்லையா, ஒரு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க இல்லையா, இது புது கடன், பழைய கடன் தீர்ந்து புது கடன், அது மாதிரி வந்துடும். ஆனால் தசாபுத்தி உங்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னாக்கா வருமானத்தையும் கொடுக்கும். இந்த குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சது மட்டும் இல்லை, வருமானத்தையும் கொடுக்கும். 8 குடையவன் 8ஆம் இடத்துல ஆட்சி, அதாவது சூரிய பகவான் 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். நிறைய பேர் அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க, எல்லாமே மாறும். இப்போ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, ஒரு வேலையில், ஒரு தொழிலில், அப்படி இல்லை குடும்பத்தில், எல்லாமே திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். 4ஆம் அதிபதி செவ்வாய், அவரே லாபஸ்தான அதிபதியாக வரார். இந்த 4 குடைய கிரகம் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருந்து நல்ல ஒரு வேலை ரீதியாக இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணிங்கனாக்கா வேலையில் நல்ல ஒரு மாற்றம். வெளிநாடு சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு சரி, இல்லை பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது படிச்சுட்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க, இப்போ வேலை செஞ்சுட்டே பார்ட் டைமில் வேற ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில், திடீர் வளர்ச்சி, வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வேலை அழுத்தங்கள், வீட்டில் வேலை ப்ரெஷர் ஒன்று, வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை ப்ரெஷர் ஒன்று, இது எல்லாமே வேலை சுமையாக அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் போயினே இருக்கும். இந்த வேலை சுமை கொஞ்சம் குறையும், யாராவது உதவி பண்ணுவாங்க வீட்டில், அதுக்குண்டான ஒரு இது வரைக்கும் எது தேவைப்பட்டதோ தேவையான பொருட்கள் அதை வாங்கலாம். வேலை சுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அதாவது மேலதிகாரிகளோட ப்ரெஷரு, இல்லை எல்லா வேலையும் நீங்களே செய்கிறது, இது மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரெஷரெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இடம்
மாறி போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ இடம் மாறி போகலாம். வேலை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஆவணி மாதத்தில் அந்த வேலை மாற்றக்கூடிய முயற்சிகள் இப்போ நீங்கள் கையில் எடுக்கலாம். ஏன்னா வேலை மாற்றணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை இந்த வேலையிலேயே இருந்துட்டு இன்னொரு வேலைக்காக நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்ட் ஆகினே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகும் ஒரு வேலை. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலிருந்து அதிக சம்பளத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். 7 குடை கிரகம் சந்திரன். அவர் வந்து நாள் பேசிக்கில் வந்து சுற்றி வருவார். இதை நம்ம பெருசாக கோச்சார ரீதியாக நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் சுய ஜாதகத்தில் இப்போ 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு. டோட்டலாக கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஆனால் இப்போ தான் திருமண வாய்ப்புகளே உங்களுக்கு கூடி வரும். குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சதுனால திருமணம் அப்படிங்கிறது இருக்கா? எதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கோச்சார ரீதியாக குரு 6ல் மறையிறது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது திருமணம் ரீதியாக. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் 2-7ஆம் அதிபதி அந்த கிரகம் நல்லா இருக்கணும். ராசிக்கு லக்னத்துக்கு 2-7 கூடைய கிரகம் நல்லா இருக்கணும். இப்போ 2-7 கூடைய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ராசிக்கு 2-7 கூடைய கிரகம் அப்படின்னாக்கா 2ன்னா சனி, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், வீடு கொடுத்த கிரகம், அது 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார். இப்போ திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றம். அதே 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசியில தான் இருந்திருப்பார். இப்போ திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, நடக்கும். 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகலை, நடக்கும். அதான் லேட் மேரேஜ், 2வது திருமணம், அது எல்லாமே இப்போ கூடி வரத்துக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. சுக்கிரன் 7ல் இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையை நிறைய பேருக்கு கெடுத்து விட்டுரும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கோச்சார ரீதியாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு. அந்த சந்திரனோட வீட்டில் இந்த ராசிக்கு வரும்போதெல்லாம் இந்த சந்திரனோட பார்வை அவர் மேலே பதியும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்கை பாகிஸ்தானாதிபதியோட சேர்க்கை அப்போ பெருசாக கெடுக்காது. கல்யாண வாழ்க்கையை கொடுத்துரும், திருமண வாழ்க்கையை கொடுத்துரும். திருமணத்தில் நிறைய பேருக்கு வந்து நெருக்கடிகள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள நெருக்கடி எல்லாமே மாற 7.5 சனியில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கும். பிரிவு கொடுத்துருக்காது, ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கும். பிரிவு கொடுத்ததுங்கிறது வேற ஜாதகம். அது வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருந்தா, தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா 1 திருமணம் 2 திருமணம் 3 திருமணம் எதுவுமே நிற்காம அந்த 7.5 சனியில் திருமணமே வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் திருமண வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த மாசத்துல நல்லா இருக்கும். இதுக்கப்புறமே டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து நல்ல ஒற்றுமை இருக்கும், பிரிவுகள் இருக்காது. பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளாக இருந்தது இல்லையா, அது எல்லாமே இப்போ மாறி கொஞ்சம் கொஞ்சமாக லைனுக்கு வந்துடுவாங்க. டோட்டலாகவே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை 6ஆம் இடத்துல குரு. இப்போ வசதி வாய்ப்புலாம் இருக்கிறாங்க ஓரளவுக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்கனாக்கா வாங்கலாம். ஒரு சில பேர் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, கடன் கொடுத்து மீறினாலே எனக்கு போதும், இதில் வந்து நான் எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா. கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை குறையும். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. 7.5 சனியில் நல்லா இருக்கிறவங்களும் பார்த்துருக்குறேன். வருமானம் வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதாவது லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை கையில் இருக்கிற காசுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும். இன்னொன்று, எப்படி பார்த்தாலும் இந்த ஆவணி மாதத்துக்கு பிறகு வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சமாவது நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். பற்றாக்குறை ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இல்லை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதுவும் வந்து அந்த உதவிகளும் இந்த நேரங்களில் கிடைச்சிரும், உடனே கிடைச்சிரும். வேலை ரீதியாக தொந்தரவுகள் இருக்காது. வயதான காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல்கள் ஒரு சில பேருக்கு உண்டு. இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தங்களை கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்குது, இந்த டைமில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாமா, இல்லை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா, இது மாதிரி அது வந்து மருத்துவரோட என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க. ஆனால் எதையுமே காலதாமதம் பண்ணக்கூடாது. நீங்கள் உடல்நிலை சரியில்லை உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. இதுக்கு வந்து நேரங்காலெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலும் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உடனே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட்னாக்கா போயிட்டு வந்துடுவாங்க, நல்லாயிருக்கும். உடல்நிலை சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, மன அழுத்தங்கள் இருக்காது. நன்றி.